அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கிற சந்தோஷம், அது சம்பந்தமான சுவாரஸ்யமான தகவல்கள், அது கூட நம்மை இன்னும் பக்குவப்படுத்தும், பண்படுத்தும், இன்னும் ஆனந்தமாக வாழ்வதற்கு துணை இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ காலையில் நம்ம காஃபி குடிக்கிறோம், இல்லை டீ குடிக்கிறோம், அவங்கவுங்க வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி. சில பேர் சொல்லுவாங்க, நான் காலையில் காஃபி டீலாம் குடிக்க மாட்டேங்க, எனக்கு அந்த பழக்கமே கிடையாதுன்னு. அஜிஜ, தப்பு பண்ணுறீங்க. காஃபியோ டீயோ காலையில் குடிங்க. காஃபி டீ குடிக்காம உலக வாழ்க்கை முழுமை பெறாது. கவியரசர் கண்ணதாசன் தான் சொல்லுவார், பின் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என்னை கேட்பான் அப்படின்னு, வேற ஒரு விஷயத்துக்காக. அது மாதிரி காஃபி டீ குடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் உங்களை கோச்சிக்குவார். காஃபி டீ குடிக்காம என்ன இந்த பூமியில நீ வாழ்க்கை வாழற அப்படின்னு. அவ்வளவு ஆனந்தமான ஒரு பானம் அந்த பானம். அது குடிச்சவங்க கிட்ட கேட்டு பாருங்க. நல்ல காஃபி குடிக்கிறவங்களுக்கு அவங்க அந்த காஃபியின் காதலர்களாகவே இருப்பாங்க. அந்த காஃபி கொட்டையை எப்படி காஃபி குடிப்பதற்கு உரியதுன்றதே எப்படி தெரியுங்களா கண்டுபிடிச்சாங்க? எத்தியோப்பியால தான் முதல்ல அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஆடு மேய்க்கிற பையன் திடீர்னு ஒரு நாள் அவனுடைய ஆடுகள்லாம் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப உற்சாகமாக துள்ளிக்கிட்டு வருது. என்னடா இது, ஆடுனா அப்படியே ஆட்டு மந்தை ஆட்டம் வருது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆட்டு மந்தை இன்னைக்கு அப்படியே ஆடிக்கிட்டு வருதே, துள்ளி குதிக்குதே. என்னன்னு பார்த்தா அதுங்கெல்லாம் மேஞ்ச இடத்துல சிவப்பா சின்ன சின்ன பழங்கள் இருக்கு. அதை எடுத்து காய்ச்சி வடிகொட்டி குடிச்சப்போ இவனுக்குள்ளேயே ஒரு உற்சாகம் வந்துருச்சு. அந்த உற்சாகம் தருகிற பானம் அப்படின்ற காரணத்தினால தான் காஃபி. அது ஏன் தெரியுங்களா அப்படி ஒரு சுறுசுறுப்பு தருது? அதில் காஃபின் அப்படின்னு ஒரு சதவிகிதம் லேசாக நம்முடைய இதய துடிப்பு அதிகமாகிற, இதய இரத்த ஓட்டத்தை கொஞ்சம் விரைவுபடுத்துகிற, ஒரு சுறுசுறுப்பு தருகிற ஒரு போதை பொருள் அதில் இருக்குன்றாங்க. போதை பொருள்னா பயந்துடாதீங்க, லேசாக உடம்புக்கு ஒரு விறுவிறுப்பு. அதனால தான் காஃபி குடித்தா ஒரு உற்சாகம் வருதே, அது அந்த 1% செய்கிற வேலை. அதுக்கு தமிழில் காஃபிக்கு குழம்பி அப்படின்னு பேர். குழம்பி இல்லை, அது சில பேர் வீட்டில் தர காஃபியை குடித்தா அப்புறம் நமக்கு ஏற்படுற நிலைக்கு அது பேர். இது குழம்பி அப்படின்னு, குழம்பு. ஏன் தெரியுங்களா? எத்தியோப்பிய மொழியில் அந்த காஃபி கொட்டை இருக்குதுங்களே, அது குதிரை குழம்பு மாதிரி இருக்கும். அதுக்கு காஃபி அப்படின்னு பேர், குதிரை குழம்புக்கு. அதனாலேயே குதிரை குழம்பு மாதிரி இருக்கிறதுனால காஃபின்னு பேர் வந்ததா. தமிழ்ல அது குழம்பி அப்படின்னு வச்சுட்டாங்க. பேர் ஆராய்ச்சிலாம் வேணாம். காஃபியை விட டீ இருக்குதே அப்பா. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டீ அப்படின்றது உழைப்பாளிகளின் பானம். கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, வீடு கட்டுறவங்க, தார் போடுறவங்க, இவங்க எல்லாம் பாருங்க கொஞ்சம் பிறகு ஒரு டீ பிரேக், காஃபி பிரேக் அப்படின்னு போற மாதிரி டீ குடிக்கிறது. ஒன்று தெரியுங்களா? சீன தேசத்துல டீ மெடிடேஷன் அப்படின்னே ஒன்று உண்டு. தேநீர் தியானம் அப்படின்னே பேர். என்ன தேநீர் தியானம்? தேநீர் குடிக்கிறத ஒரு பெரிய சடங்கு மாதிரி அது செய்வாங்க. ஜப்பான்லேயே அந்த வழக்கம் உண்டு. அந்த ஜென் மெடிடேஷன் பாங்களே, அந்த துறவிகள் ஒரு கோப்பையில் தேநீரை ஏந்திக்கிட்டு தனித்தனியாக அமர்ந்துக்கிட்டு அந்த தேநீரினுடைய ஒவ்வொரு சொட்டையும் விழுங்குறப்போ மனசு முழுக்க அதிலேயே லயிச்சிருக்கும். தேநீர் இப்படித்தான் மெடிடேஷனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. காஃபி இருக்குதே, அது சூஃபி சமயத்தை சேர்ந்தவர்கள். அந்த துறவிகள் கோப்பை நிறைய காஃபியை வச்சுக்கிட்டு அப்படி நடனமாடிக்கொண்டே அதை பருகுவார்கள், ஒரு துளி கூட சிந்தாம. அதாவது இந்த வாழ்க்கை தான் அந்த பானம். இதனுடைய ஒரு துளியை கூட வீணாக்காமல் நடனமாடி ஆனந்தமாக அனுபவித்து கொண்டாடுவது அப்படின்றதுக்கான அடையாளமாக சூஃபியிசத்தில் காஃபியும் ஜென் மெடிடேஷனில் டீயும் இடம் பெற்றிருக்கிறது. அப்பா, ஏறக்குறைய ஆன்மீக லெவலுக்கு டீக்கும் காஃபிக்கும் முக்கியத்துவம் இருக்குது. தேநீர் இருக்குதே, அது நம்முடைய போதி தர்மர் மூலமா அறிமுகமானது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு திரைப்படத்துல கூட போதி தர்மரை வச்சு வந்ததுங்களே. அவரு சீனாவுக்கு போனப்போ தியானம் பண்ணணும் அப்படின்னு விடாம 2 நாள் முயற்சி செய்கிறார். தூங்காம. சில பேருக்கு தூக்கம்ன்றதே தியானம் பாங்க. மிட் டே மெடிடேஷன், சாப்பிட்டு தூங்குறதே சில பேர் மிட் டே மெடிடேஷன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா அவர் மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு அளவுக்கு மேல தூக்கம் வருது. இந்த கண் இமைகள் இருக்கே, அது இருக்கிறதுனால தானே தூங்குறோம் அப்படின்னு அந்த கண் இமைகளை அப்படியே பிடுங்கி தூக்கி போட்டாராம்.
அந்த கண் இமைகள் தூக்கி எறிந்த பிறகு மண்ணிலே விழுந்து அதுதான் தேநீர் செடியாக மலர்ந்தது, விளைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு கூட தூங்காம விழிச்சிருக்கணும், படிக்கணும் அப்படின்னா தேநீர் குடிச்சிட்டு படிக்கிறாங்க, உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தேநீர் என்பது ஒரு விழிப்பு நிலைக்கான குறியீடாக இருக்கிறது. தேநீருக்கும் பின்னால சுவாரஸ்யமான ஒரு அற்புதமான பொன்மொழியை கன்ஃபூஷியஸ் சொல்லுகிறார். கன்ஃபூஷியஸ் சீன தத்துவ ஞானி. அவர் சொல்றார் பாருங்க, ஒரு விருந்து தராத நிறைவை ஒரு கோப்பை தேநீர் உங்களுக்கு தந்துவிடும். ஒரு விருந்து தராத நிறைவை ஒரு கோப்பை தேநீர் தந்துவிடும். அப்பா, தேநீரை எவ்வளவு ரசிச்சிருந்தார்னா, அவர் ரசிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த தேநீரை தயாரிச்சு கொடுத்திருந்தாங்கன்னா, இப்படி விருந்து தராத நிறைவை கூட அது தரும் அப்படின்னு ஒரு தத்துவ ஞானி கொண்டாடுகிறார். அப்படின்னா என்னங்க, தேநீருக்கும் காஃபியும் ஒரு தடவை கூட குடிச்சதில்லை அப்படின்லாம் சொல்றது ஒரு பெரிய தேச துரோகங்க. ஒரு தடவை காப்பி கொட்டைக்கு பஞ்சம் வந்துருச்சா. அப்ப ஒருத்தர் காஃபி காஃபி அப்படின்னு வித்துக்கிட்டு போறார். அவர் காஃபி விற்கிறவர். காஃபி காஃபின்னு வித்துக்கிட்டு போறார். ஒருத்தவங்க, ஏய் நாடு முழுக்க காப்பி கொட்டைக்கு பஞ்சம், உனக்கு மட்டும் எங்கேயாவது காப்பி கட்சுது அப்படின்னு. அடடே, காப்பி கொட்டைக்கு பஞ்சங்களா, எனக்கு தெரியாதுங்களே அப்படின்னுட்டு அதுக்கு பிறகு டீ டீ அப்படின்னு வித்துக்கிட்டே போனாராம். பேர் எதா இருந்தா என்ன, அதை சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணவங்க சாப்பிட்டே தீருவாங்கல்ல. காஃபியோ டீயோ அதனுடைய லெவலே வேறன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அது வேற லெவல். ஒரு தடவை கூட குடிச்சது இல்லைன்னுலாம் அடம் பிடிக்காதுங்க, குடிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு காதலர்களாகவே மாறிவிடுவீர்கள் இந்த 2 பானங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.